மாகாபா ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல பிரியங்கா அவர்களுடைய கல்யாணத்தை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். விஜய் டிவில ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்போ ஆஃப் ஆங்கரிங் அப்படின்னா அது வந்து மாகாபா மற்றும் பிரியங்கா இவங்க 2 பேர்த்த சொல்லலாம். கிட்டத்தட்ட பல வருஷமா இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஏகப்பட்ட ஷோஸ் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. இந்த ஒரு நிலையில பிரியங்கா அவர்கள் சமீபத்தில் 2வது திருமணம் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோஸ் வெளியானதுக்கு அப்புறம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போக ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே மாகாபா அவர்களோட சோசியல் மீடியா பேஜ்ல நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கூட ஏன் இதை பத்தி சொல்லவே இல்ல? நீங்க அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, கண்டிப்பா அவங்க உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அட்லீஸ்ட் கல்யாணம் ஆகிறத பத்தியாவது நீங்க சொல்லிருக்கலாம்ல, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத சொல்லனா கூட பரவாயில்ல, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு மாகாபா அவர்கள் சமீபத்தில் ஆன்சர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆக்சுவலி எங்களுக்கே இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். பட் அவங்களோட பிரைவசி அதை அவங்க தான் ஓப்பன் அப் பண்ணணும், நாங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் அமைதியாக இருந்தோம். பட் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டு பண்ணுவாங்கன்னு தான் நினச்சோம். பட் யார்ட்டையுமே சொல்லாமல் சடனாக டேட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எங்ககிட்ட வந்து சொன்னாங்க. எங்களுக்கே ஷாக், என்ன இப்படி தான் பண்ண போகிறோமா அப்படின்னு. எஸ், இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்களும் சொல்லாத வரைக்கும் நம்ம அதை சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் சீக்கிரட்டாக வச்சிட்டோம். பிரியங்காவோட லைஃப்பை பற்றி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவங்க என்னதான் வெளியே சிரிச்சுட்டு குழந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸை அவங்க தாண்டி ஃபேஸ் பண்ணி இப்போ தான் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த ஒரு லைஃப் பிரியங்கா அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி அமைஞ்சிருக்கு. அண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பையன் தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த லைஃப் வந்து அவங்க இன்னைக்கு எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களோ இதே மாதிரி லைஃப் லாங் சிரிச்சிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது வரைக்கும் மறைச்சிருந்தது ஓகே, பட் இதுக்கப்புறம் எதுனாலுமே அவங்க அவங்ககிட்ட மறைக்காமல் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் ஏன் வயசு கூட அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. பட் அந்த கேள்விகளுக்கெல்லாம் மாகாபா அவர்கள் எந்த ஒரு பதிலும் அளிக்க கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, நடிகர் சிம்பு அவர்களோட படத்தை காமெடியனாக நடிக்க சந்தானம் மிகப்பெரிய ஒரு தொகையை கேட்டிருக்காரு அப்படின்னு சமீபத்தில் தகவல் வெளியாகி இருக்கு. பார்க்கிங் படத்தோட இயக்குனர் ராம்குமார் அவர்களோட இயக்கத்தில் சிம்பு அவர்கள் புதுசாக ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு படத்தில் சந்தானத்தை காமெடியனாக நடிக்க வைக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. சந்தானம் அவர்கள் சமீப காலமாக ஹீரோவாக பண்ணி வந்துட்டு இருக்காரு. இதனால அவர் காமெடினா பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். பட் சிம்பு சார்னால அவர் கண்டிப்பாக பண்ணுவார்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா சிம்பு தான் அவரை அறிமுகப்படுத்தினாரு. அண்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சிம்பு சாருக்காக ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் மிகப்பெரிய ஒரு தொகையை அவர் சேலரியாக கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் அவர் சேலரியாக கேட்டிருக்காரு. இதற்கு முன்னாடி அவர் காமெடினா பண்ணும்போது கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. ஆனால் இப்போ ஹீரோ ஆனதுக்கப்புறம் மறுபடியும் காமெடினா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் சமீபத்தில் அவருடைய படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறதுனாலையும் கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் பேசியிருக்காராமா. அண்ட் இதே சம்பளம் கொடுக்கப்பட போகுதா இல்லை பேச்சுவார்த்தை ஈடுபட போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.